ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 200 கிராம் அளவு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 100 கிராம் அளவு ரவை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 100 கிராம் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா வந்து கலந்துட்டுக்கோங்க. ஸோ இந்த மைதா, சுகர், ரவை எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். தோசை மாவு பதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட வந்து சேர்த்து செய்யலாம். ஸோ மைதா சேர்த்து செய்யும் போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சேர்த்து பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா மூடி நல்லா வந்து ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலை இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து ஊற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து பபுள்ஸ் வரணும். அதுக்கப்புறமா மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு ரவுண்டு வந்து ஊற்றி வந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கீழே ஒட்டாமல் நம்மளுக்கு அழகாக வந்து மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரவுண்டு வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 4 ரவுண்டு கிட்ட பார்த்தோன்னா ஊற்றி வந்து எடுத்துக்கலாம். ஸோ சேர்த்து இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. இது வந்து வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரை பார்த்தீங்கன்னா டைம் வந்து எடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பாதி வரை வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு இதை நல்லா வந்து நம்ம வேக வச்சு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு நல்லா வந்து டார்க் அண்ட் ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கவே வந்து தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்துட்டு சிம்பிளாக ரவை எப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.